பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். செந்திலும் பழனியும் கடைக்கு வராங்க. அங்கே பாண்டியன் இருக்கிறத பார்த்துட்டு கோவமாக இருக்காங்க. நீ மாப்பிள்ளை உள்ளே போயிடுறா அப்படின்னு சொல்லி பழனி சொல்கிறாங்க. செந்திலை உள்ளே அமுச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பழனி பாண்டியனை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசின்னு இருக்காங்க. அது கோவப்பட்டு பாண்டியன் திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. மீனாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா பேசிகிட்டு இருக்கிறப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னம்மா எல்லாம் ஓகேவா, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட அப்பாவும் வராங்க. அப்பா எங்கேப்பா போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுறாரு, வீட்டிலே இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணுன்னா வீட்டுக்கே வர சொல்லுங்கள், இங்கேயே பாருங்கள் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க மீனா. அதுக்கப்புறம் அப்பா இல்லைம்மா, நான் மாப்பிள்ளையோட வேலை விஷயமா போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, என் அப்பா அவருக்கு வேலை கிடைச்சிருமா கிடைக்காதா அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா சந்தேகமாக கேட்குற, கிடைச்சிரும் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க மீனா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் உங்கள் பணத்தை தூக்கிட்டு ஓடிட மாட்டோம், வேலையெல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனா கேட்குறாங்க, இல்லைப்பா பணம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சே, அதனால தான் கேட்குறப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க, என் மேலே சந்தேகமாக இருந்தால் சொல்லுமா, பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. மீனாவோட அம்மா கோவப்பட்டு, என்ன நீனு உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க, கல்யாணமும் உன் இஷ்டம் போல தான் பண்ணிக்கிட்டேன், அவர்கிட்ட ஏன் இப்படி கோவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் என்ன நடக்குதுன்னா, கோமதி மயிலுக்கு ஜூஸ் கொடுத்துன்னு இருக்காங்க. உனக்கு என்ன வாமிட் வருதா இல்லையா அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க கோமதி. இல்லை, ஒரே டைம் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசின்னு இருக்காங்க. அப்புறம் கதிர் வராங்க. கதிர்கிட்ட சாப்பாடு போடவான்னு கேட்குறாங்க. இல்லை வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டோட வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கதிரோட ஒய்ஃப் வராங்க. வெளியே போகலாமான்னு கேட்குறாங்க. வெளியே போகிறாங்க 2 பேரும். அப்புறம் கதிரோட ஒய்ஃப் கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் மார்னிங்காக அப்பா கிட்ட அப்படி கோவமாக பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு ஏதோ சமாளிக்கிறாங்க. முடிச்சதும், நான் போலீஸ் ஆயிடுறேன், நீங்கள் சும்மா இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் லைஃப்பில் ஏதாவது பண்ணியே ஆகுவேன் அப்படின்னு பேசின்னு இருக்காங்க லைஃப்பை பற்றி. அதுக்கப்புறம் கிளம்பிடுறாங்க. கதிரும் செந்திலும் மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கே செந்தில் சொல்கிறாங்க, காலையில் நான் ஏதாவது பேசி இருந்திருக்கணும் அப்பா கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் ஏன்னா அப்பா ஏதாவது திட்டினார் அவங்கள அப்படின்னு ஆமாண்டா, கடையில் எகிர்னாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கதிர் கேட்குறாங்க, ஆனால் வேலை கிடைச்சிருமா அப்படின்னு செந்தில் அதுக்கு சொல்கிறாங்க, ஏன்டா சந்தேகமாக கேட்குற அப்படின்னு இல்லைண்ணா, அண்ணி தான் அவங்க அப்பா கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஏன்றா சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு செந்தில் கேட்குறாங்க. இல்லைண்ணா, அண்ணி தான் சொன்னாங்க, வாங்கிட்டு இப்படி தான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் செந்தில் சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் இல்லை, அவங்க லோன் போட்டு எடுத்துகிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு பேசின்னு இருக்காங்க. வரப்போகிற எபிசோடில் செந்திலுக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.